டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். சென்னையில் மின்சாரம் தாக்கி தூய்மை பணியாளர் உயிரிழந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ள பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், முதலமைச்சர் அமைச்சர்களிடமிருந்து பணம் வசூலித்து 50 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம். மேலும் விவரம். பிரியங்கா வணக்கம். சென்னையில் தூய்மை பணியாளர் வரலட்சுமி அந்த மின்சாரம் தாக்கி உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருப்பதாகவும் அந்த குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவிப்பதோடு தமிழக அரசு அமைச்சர்கள் மற்றும் மேயர் உள்ளிட்டோரிடமிருந்து 50 லட்சம் ரூபாய் பணத்தை வசூல் செய்து கொடுக்க வேண்டும் எனவும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தன்னுடைய கண்டன அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். சென்னை வளர்ச்சியடைந்த நகரங்களில் ஒன்றாக வளர்ந்து விட்டதாக முதலமைச்சர் நேற்றுதான் கூறியிருந்தார். அதற்கு அடுத்த நாளே சென்னையில் பெய்த லேசான மழைக்கு தண்ணீர் பெருமளவில் தேங்கி நிற்பதும், மின்சார கம்பி துண்டிக்கப்பட்டு தூய்மை பணியாளர் ஒருவர் உயிரிழந்திருப்பதும் சோகமான விஷயம். சென்னை மாநகராட்சியினுடைய அந்த அடிப்படை கட்டமைப்புகள் மோசமாகவும் பலவீனமாகவும் இருப்பதற்கு உதாரணம் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். உயிரிழந்த வரலட்சுமியுடைய குடும்பத்திற்கு 20 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்குவதன் மூலமாக அதனை அடக்க தமிழக அரசு முயல்வதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழக அரசு அறிவித்திருக்கக்கூடிய இழப்பீடு தொகை போதுமானது இல்லை என்றும், மேலும் அவரது குடும்பத்திற்கு 50 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த வரலட்சுமி அவர்களுடைய அந்த மின்சாரம் தாக்கி உயிரிழந்த விஷயத்திற்கு சென்னை மாநகராட்சி மேயர், நகராட்சி நிர்வாகத்துறை மற்றும் மின்சாரத்துறை ஆகியவற்றின் அமைச்சர்களும் முதலமைச்சர் ஆகியோரின் அலட்சியமும் செயல்பாடின்மையும் தான் காரணம் என்பதனால் இந்த இழப்பீட்டுத் தொகையை அவர்களிடமிருந்து, அமைச்சர் உள்ளிட்டவரிடமிருந்து வசூலித்து வழங்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ்.